46ஆம் சங்கீதத்தை கவனமுடன் வாசித்தால் மனித வாழ்வில் உண்டாகும் பலவித எதிரடையான சூழ்நிலைகள் குறித்தும் அவற்றிற்கு தப்பித்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் குறித்தும் சங்கீதக்காரர் போதிக்கின்றார். வசனம் 2 காணப்படுகிறது போன்ற பயங்கரமான அதிர்ச்சிகள் வாழ்வில் ஏற்படுகிறது உண்டு. யாக்கோபின் வாழ்வில் இவ்விதமான பல அதிர்ச்சிகள் இருந்தது. வசனம் 3 காணப்படுகிறது போன்ற பலவிதமான பயங்கரமான வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவது உண்டு. யோசேப்பின் வாழ்வில் இவ்விதமான வெள்ளப்பெருக்குகள் காணப்பட்டது. வசனம் 8 காண்பது போன்ற பயங்கரமான பால்கடிப்புகள் ஆகிய வியாதிகளும் இழப்புகளும் ஏற்படுவது உண்டு. யோபின் வாழ்வில் அவ்விதமே விளங்கிற்று. வசனம் 9 காண்கிறது போன்று சத்துருக்களின் பயங்கரமான எதிர்ப்புகளும் விரோதங்களும் ஏற்படுவது உண்டு. இவை அனைத்தின் மத்தியிலேயும் வசனம் 10 கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று உரைக்கின்றார். தேவனுக்கு முன்பு அமர்ந்திருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்து நடத்துவார்.